இங்கே வாங்க, என் பணம் என்னும் இயந்திரத்தில் வாங்க. என்னே, என்னை தெரியும். எனக்கு ஒரு பர்கர் மற்றும் பொரித்த உருளை கிழங்கை மெக்டொனால்ட்ஸிடமிருந்து செய்து கொடுக்கவும் எனக்கு வேண்டும். அது ஒரு சின்ன வேலை. நான் மெக்டானல்ட்ஸில் இருந்து ஒரு தொழில்முறை சமையற் கலைஞன். நான் மிகச்சிறந்த பர்கர் மற்றும் பிரைஸ் சமைப்பேன். அதை மிக விரைவாக செய்வேன். எல்லாத்தையும் பறிக்கிறேன். நல்லா இருக்கு. அதை முடிக்கவும். இதோ நீங்கள் சரியாக செல்கிறீர்கள். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். என்ன இது? என்ன கனவு? என் தாடை இங்கே வாருங்கள். அருமை, பற்கள் சரியாக இருக்கின்றன. என்ன வைத்து சமைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். மெக்டொனால்ட்ஸ் மிகவும் மோசமானது. எனவே நான் ஒரு ஆரோக்கியமான பதிப்பை சமைப்பேன். அந்த எழுத்து F பார்க்கவும். இப்போது கொஞ்சம் கேரட் தேவை. அதை அரைக்கிறேன். ஓ, அந்த கேடுகளை பார்க்கவும். பர்கர் செய்துவிட்டு அடுத்ததுக்கு செல்லலாம். எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பிள் தேவைப்படும். அதை பாதி வெட்டி கொஞ்சம் பழங்களை வைத்து பார்த்து மகிழுங்கள். முடிந்தது. என் கண்களை நம்ப முடியவில்லை. என்ன? நான் கண்டுபிடிச்சதை பாருங்கள். இது ஒரு சாக்லேட் ஊற்று கிணறு. ஓ, இது ருசிப்பது அருமையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு பர்கரை செய்ய வேண்டும். அதற்காக நான் ஒரு டோனட் பயன்படுத்துவேன். நாங்கள் ஒரு டோனட்டை கொண்டு அதை சாக்லேட் கிணறும் நுழைக்கிறோம். இப்போது சில லாலிபாப்ஸ், மர்மலேட் ஐஸ், மேலும் கமிகள். நாங்கள் எல்லாவற்றையும் எங்கள் டோனட் மீது வைத்தோம். கொஞ்சம் புளிப்பு ஜெல். அருமை. இரண்டாவது டோனட் துண்டால் அவற்றை கௌரவித்துக் கொண்டு மீது நட்ஸ் மிட்டாய்களை தூவுகிறோம். அபாரம். சாக்லேட்ல மூழ்கியுள்ள சில ஜெல்லி பாசி. இது எல்லாம் மிகுந்த சுவையாக உள்ளது. வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாவ், எல்லாம் மிகவும் சுவையாக தெரிகிறது. மேலும் அங்கு முழு குறிஞ்சி போல குவிந்துள்ள பார்ஜர்கள் உள்ளன. என்ன அவை? பழங்கள். இது நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. சுவையாகவும் சுலபமாகவும் வேறு ஏதாவது உணவாகலாம். அரிசி. ஒரு நிமிடம். அவை கேரட். அப்படியா? அதுதான் நான் விரும்பினதே. நான் பாப் முப்பள்ளத்துடன் தொடங்குவேன். அது எவ்வளவு ருசியாக உள்ளது மற்றும் புள்ளி பொரியல் சுவையாக உள்ளது. என்ன? அதென்ன? அது என் பிடித்த இனிப்புகளில் பேர்க்கர் மற்றும் எதுவும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. மார்மலேடு உருளை கிழங்குகள். அவை மிகவும் சுவையானவை. அப்படியா? விண்டி வெற்றியடைந்தார். வெற்றி எனக்கு சேர்ந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எப்படி முடிந்தது? இப்போ எனக்கு மில்க் ஷேக் வேண்டும். நீர் அதை செய்வீர்களா? என்ன? உண்மையிலேயே இது மிகவும் எளிமையாக உள்ளது. எனக்கு ஒரு கப் மட்டுமே தேவை. அதை ஒரு சிறப்பு இயந்திரத்தின் கீழ் வைப்பது. ஓ, இது நல்லா இருக்கும். அதன் மேல் ஒரு மூடியையும் ஒரு குட்டையும் வைத்துக் கொள்கிறேன். எல்லாம் தயார். சுவையானது மற்றும் எளிமையானது. ஓ, நிறைய சர்க்கரை இருக்கும். நான் மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான மில்க் ஷேக் செய்வேன். நான் காய்கறிகள் தேவை. ஓ, நம்ப முடியாதது. தக்காளிகளுக்கு செல்வது. நல்ல நிறம். அந்த அடுக்குகளை பாருங்கள். இப்போது அதை ப்ராக்கோலியால் அலங்கரிப்போம். இது ஆரோக்கியமானதும் ருசியானதும். நான் ஒரு சோடா காக்டெயில் வாங்கிக் கொள்வேன். அதை ரொம்ப விரும்புகிறாள். சில 7-Ups எடுத்துக்கொள்வோம். இது ரொம்ப நல்லது. சில ஸ்கிட்டில்ஸ், மேலும் சில கமிஸ். ஆப்பிள் சுவையுள்ள மிட்டாய் மற்றும் சுவையூட்டும் பலியது. அது ஒரு பற்பசை வடிவத்தில் உள்ளது. ஓ, வாங்க, முடிந்தது. மார்ச்சர்ஸ் சாக்லேட் பால்ஸ். ஆனால் ஆண்டி, இது சோடாவில் கரைகிறது. மற்றும் ஒரு சுவையான காக்டஸ் ஸ்ப்ரே.
அச்சுரிச்சிவானோட செப்பல் ஸ்ட்ரா தேவைப்படும். இது இனிப்பு காக்டெயில் ஜெல். ஏக் எவ்வளவு அருவருப்பா இருக்குது. என் காக்டெயில்கள் தயாராகிவிட்டன. அப்பா, காய்கறி வாசனை போல இருக்கிறது. ஆக், இது மிகவும் கேடுகெட்டதாக தெரிகிறது. அது எல்லாம் மிகவும் வழுக்கும். ஐயையோ, இத பிடிக்கல. இங்க என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. பொப்ரோவை பஸ்மோத்ரியம் ஆச்சரியமா இருக்குது. வணக்கம். மிக சுவையாக இருக்கிறது. இத்தகைய அவ்வபட்சமான சுவை நான் இதற்கு முன் இதை போன்று சுவை சந்ததில்லை. என்ன இது? நான் ஊதா நிறமாக மாறிவிட்டேனா? இது எனது தொண்டையில் சென்றது. சரி பாட்டி, உங்க காக்டெயில் தான் ஜெயிச்சிடும். நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன். இனியா? தயவு செய்து என மறக்காமல் கவனம் செலுத்துங்கள். எனக்கு ஒரு கேக் வேண்டும். நீங்கள் அதை மிக சுவையாக சமைக்க வேண்டும் என்று நம்புகிறேன். எனக்கு கேக் செய்யறது எப்படி என்று தெரியாது. நான் இதை மெக்டொனால்ட்ஸ்ல ஒருபோதும் சாப்பிடல. இது எங்கள் மெனுவில் இல்ல. நான் என்ன செய்யணும்? நான் டோட்டலி நெறி தவறிவிட்டேன். அந்த யோசனை எனக்கு வந்தது. எனது அழகான கேக்கை பாருங்கள். அதை கீரிமால் உமேருனது சை என்கிறது. எவ்வளவு அழகான நீல நிறம். இப்போது சில பழங்கள். இது மிகவும் சுவையானது. அசாதாரணம். சரி, ஏய், விலகிக்கொள். ஓ, நுரை மீசை. ஆம், நான் நுரை மீசை பயன்படுத்துகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு பல ஓரியோக்கள் உள்ளன. அதை நான் கேக்கில் போட்டு விடுவேன். கிளாஸ். இது மிகவும் நல்லதாக இருக்கும். இது சுவையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? முதல்ல எனக்கு கிரீம் தேவை. ஆஹா, அழகாயிருக்கிறது. இதை பனில் வைத்து சில அடுக்குகளை செய்கிறோம். நாம் ஒரு கேக் சேர்க்கிறோம். பன் கிரீம். ஆஹா, இதை பாருங்கள். சேம பழ சிரப் முடிஞ்சிருக்கு. வாவ், கேக்குகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன. நான் இந்த ஓரியோவுடன் உள்ளதை சுவைக்க விரும்புகிறேன். இது ருசிக்கவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. இங்க என்ன இருக்குது? கனி வச்சு செய்யப்பட்ட ஒரு கேக். இது அழகாதான் தோணுது. ஆனா இது எப்படி சுவைக்குது? ருசியானது. ஆனால் சிறப்பு எதுவும் இல்லை. வாவ், மெக்டொனால்ட்ஸ் கேக். இதுவரை நான் இதை பார்த்ததே இல்லை. வாவ், இது மெக்ஃப்ளோரி நினைவூட்டுகிறது. ஒரு துண்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓ, என்னால நிறுத்த முடியல. இது மிக அருமையாக இருக்கு. அமைதி. நீங்கள் வெற்றி பெற்றவர். இது அருமையாக இருக்கிறது. அது நகையா? என்ன? ஆமா. அண்ணே, நன்றி பார்க்க தாங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் சேனலுக்கு சந்தாதாரராகவும். உங்கள் விருப்பமான மெக்டொனால்ட்ஸ் உணவு என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். வருகிறோம் சீக்கிரம் நம் சேனலில். வாங்க.